Hi friends, welcome to GD Law Studies. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபேமிலி லா 1ல் முஸ்லீம் லா பார்க்க போகிறோம். முஸ்லீம் லாவில் சோர்ஸ் ஆஃப் முஸ்லீம் லா 2 பார்ட்ஸாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல்ஸ் ஆஃப் முஸ்லீம் லா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல்ஸ் ஆஃப் முஸ்லீம் லா. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல்ஸ் ஆஃப் முஸ்லீம் லா எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கூல் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு முகமது ப்ரொஃபேட் அவர் தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது கேப்ரியலா என்ற ஒரு ஏஞ்சல் அல்லாஹ் சொன்னதாகவும் பீப்புள் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஏஞ்சல் முகமது ப்ரொஃபேட் கிட்ட சொன்னதாகவும் முகமது ப்ரொஃபேட் அது ஒரு புக்காகவும் தயாரித்து இஸ்லாமியத்தை பரப்புனார் அப்படி சொன்னாங்க இல்லையா. அவர் இறந்த பிறகு அவருடைய பொண்ணு ஃபாத்திமா அண்டு அவருடைய ஒய்ஃபு ஆயிஷா இவங்க 2 பேரும் செப்பரேட் டீமாக பிரிஞ்சு லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஃபாத்திமா, அதாவது முகமது ப்ரொஃபேட்டுடைய பொண்ணுடைய ஹஸ்பண்டு தான் அவங்க ப்ரொஃபேட்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் பேர் அலி. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆயிஷா, அதாவது முகமது ப்ரொஃபேட்டுடைய ஒய்ஃபு, அவங்க அவங்களுடைய அப்பா அபூபக்கர் தான் ப்ரொஃபேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முறையில் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எலெக்ஷன் வச்சாங்க. அதில் அபூபக்கர் ஃபஸ்ட்டு கலீஃபாவாக வின் பண்ணார். அபூபக்கர் யாருன்னா முகமது ப்ரொஃபேட்டுடைய மாமனார், அதாவது ஆயிஷாவுடைய அப்பா. ப்ரொஃபேட் அடுத்தது கலீஃபாவாக மாறுச்சு. அதுக்கப்புறம் முகமது ப்ரொஃபேட்டுக்கு அப்புறம் மற்ற அவர் கீழே வந்தவங்க எல்லாருமே கலீஃபாவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் 634 ADயில் அபூபக்கர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஓமர் அப்படின்றவர் செகண்ட் கலீஃபாவாக வராரு. அவரை மர்டர் பண்ணிடுறாங்க. எப்போனா 634 AD அந்த டைம் பீரியட்லேயே தேர்டாக ஓம்ஸ்மேன் அவர் தேர்ட் கலீஃபாவாக வராது. அவரையும் மர்டர் பண்ணிடுறாங்க. அடுத்தது 4th கலீஃபா அலி வராது. அலினா யாருன்னா ஃபாத்திமாவுடைய ஹஸ்பண்ட், அதாவது முகமது ப்ரொஃபேட்டுடைய சன்னின்லா. அவரே 4th கலீஃபாவாக வராது. ஃபைனலி டெஸ்ட்ராய்டு கலீஃபா மெத்தடு, இந்த மெத்தடையே ஃபைனலாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் உமையாட் டைனஸ்டி. அவங்க லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க முஸ்லீம்ஸை, இஸ்லாமியத்தை. அண்டு அவங்களுக்கு அப்புறம் மோவியா லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் டெவலப் பண்ணாங்க முஸ்லீம் ரிலீஜியனை. அப்புறம் இவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 டைப் ஆஃப் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்று சன்னி, ரெண்டாவது ஷியா. சன்னி ஸ்கூல் அபூபக்கரையும், அதாவது ஃபஸ்ட்டு கலீஃபாவையும், ஷியா ஸ்கூல் அலி, அதாவது 4th அண்ட் லாஸ்ட் கலீஃபாவையும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த அலி, அதாவது ஷியா ஸ்கூல் ஃபஸ்ட்டு இருந்த 3 கலீஃபாவையும் ஒரு கலீஃபாவே அவங்க ரெகக்னைஸ் பண்ணல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அலியை தான் ஃபஸ்ட்டு கலீஃபாவை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 3rd ஸ்டேஜ். இது தியோரிட்டிக்கலி ஸ்ட்ரிக்ட்லி ஆஃப்டர் ஹர்ஜா டு 3rd century கம்ப்ளீட் ட்ரெடிஷன். இதில் சன்னிலா, அதாவது ஸ்கூல்ஸ் பார்க்கணும் இல்லையா, 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் பார்த்தோம் இல்லையா, அதில் சன்னிலாவில் 4 டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்குது. ஒன்று பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அனாஃபி ஸ்கூல், இதனுடைய ஃபவுண்டர் அபு ஹனிஃபா. செகண்டு மாலிகி ஸ்கூல், இதனுடைய ஃபவுண்டர் மாலிக் இபான். தேர்டு ஷாஃபி ஐ ஸ்கூல், இதனுடைய ஃபவுண்டரு முகமது அஷ்ஷஃபி. 4th அன்பாலி ஸ்கூல், இதனுடைய ஃபவுண்டர் அஹ்மத் இபான் அன்பால். இவங்க ஃபவுண்டர்.
அடுத்தது 4th ஸ்டேஜ், இது எவல்யூஷன் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இச்சிதாட் அண்டு தக்லீடு இது வந்துட்டு 3rd செஞ்சுரிலையும் ஆஃப்டர் ஹஜ்ரா டு 1924 AD இதை வந்துட்டு முஸ்லீம் இயர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரின்ஸ் பண்ணுறாங்க, அதாவது கொள்கை கோட்பாடுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுமே வந்து சன்னிலா பேக்ரவுண்ட்லேருந்து தான் வருது. அதாவது இஜ்திஹாட் அண்டு தக்லீடு. இஜ்திஹாடு வந்து எஜுகேட்டட் பீப்புள்னும், தக்லீடு வந்து அன்எஜுகேட்டட் பீப்புள்னும் அப்படி சொல்கிறாங்க. இந்த இஜ்திஹாடு வந்து ஸ்டடிங் இன்டென்சிவ்லி டு அரைவ் அட் எ ஸ்ட்ராங் ஒப்பீனியன். இவங்க ஒரு அந்த விஷயத்தை படித்து நல்லா டீப்பாக புரிஞ்சு அதை பற்றின ஒப்பீனியனை வச்சு வரவங்க தான் இஜ்திஹாடு. இவங்க சொல்கிறத கேட்குறவங்க தான் தக்லீடு. ஃபாலோயிங் த ஒப்பீனியன் ஆஃப் அனதர் பர்சன் வித்தவுட் நாலேஜ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து இந்த இஜ்திஹாடு வந்து கிவ் இன்ட்ரப்ஷன் முஜ்தஹாட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 5th ஸ்டேஜ் 1924 AD டு ப்ரெசண்ட். இப்போ வரைக்கும் இவங்க இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் இந்த ஷாரிட் ஆக்டு 1937 இப்போ வரைக்கும் இந்த ஆக்டு பின்பற்றி வராங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கான்சிக்வன்சர் முகமது ஆஃப் கசானி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 ஸ்டேஜஸும் முஸ்லீம் லாவை எப்படி ஸ்கூல்ஸ் மூலிமா டெவலப் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு தான் சொல்ல வராங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு வீடியோ ஷோ ஆகும். ஃபேமிலி லா 1ல் ஹிந்து லாவை வந்து 2 பார்ட்டாக பிரித்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.